ஜெய் சாயிராம். என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் என் குழந்தையே. என்னிடம் நெடு நாட்களாக கையேந்திய வரத்தை நான் கொடுக்க முடிவை எடுத்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். மற்றவர்களை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் உன்னைப் போல் நல்லவர்களாகவே நினைத்து கொண்டு உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பலவித குணாதிசயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல அனைத்தையும் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்றுதான் எனக்கு புரியவே இல்லை. உன் மனதை ஏன் சோர்வுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது மிகவும் கஷ்டமான செயல்தான். இது எனக்கு நன்றாகவே தெரியும். கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து கடந்துதானே ஆக வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ, காயப்படுத்துவதற்காகவோ, கண்ணீரை வளவளர்ப்பதற்காகவோ அல்ல. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுமதியினால்தான் எல்லாமே உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த விஷயத்தை நீ அறிந்து கொண்டால் எதிர்காலத்தில், இனி வருங்காலத்தில் இப்படியாப்பட்ட விஷயங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் அல்லவா? அதனால்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். கவனமாக இரு என் குழந்தையே. அதற்காகத்தான் நான் முன்னதாகவே அதை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன். எது நடந்தாலும் கவனமாக செயல்படு. உனக்கான காரியத்தில் கண்ணாக இரு. ஒரு சிறிய குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த குழந்தையின் தாய் கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தை நடை பழகும் பொழுது ஒவ்வொரு அடியாக கவனமாக அந்த குழந்தையை நடை பழக்குகிறாள். உணவு ஊட்டுவிக்கும் பொழுது மிக மிக கவனமாகவே உணவை பரிமாறுகிறாள். அதேபோல் அதே குழந்தை பேச பழகும் பொழுது மிக மிக கவனமாகவே பேசுவதற்கு பழகுகிறோம். இதுவெல்லாம் எதற்காக என்று நீ நினைக்கிறாய்? முறையாக அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து சரியாக அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே? அதே போலத்தான் உனக்கு கஷ்டம் உன்னை நெருங்கும் பொழுது, போராட்டமான சூழ்நிலை உன்னை சந்திக்கும் பொழுது நீயும் பயிற்சி காலத்தில் இருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து ஒரு குழந்தையை எப்படி சீராட்டி பாராட்டி அன்போடு வளர்ப்பார்களோ அதே போல உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன். எதை எப்படி எப்பொழுது எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன். சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் மன்றாடும் என் குழந்தையே, என்மேல் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் என் குழந்தையே, நான் உன்னை எப்படி நிர்கதியாக விட்டுவிடுவேன்? உங்கள் மேல் நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உங்கள் வாக்குப்படிதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஓயாமல் ஓடிக்கொண்டும் இருக்கிறேன். என்னவாக இருந்தாலும் என்னுடைய துயரங்கள் குறைந்த பாடில்லை. என் துயரங்கள் எப்பொழுதுதான் தீரும்? என் துன்பத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே. என்னை கைப்பிடித்து தூக்க எவருமே இல்லையே. என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் குழந்தையே, எதற்காக உன் மனதை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறாய்? எதற்காக இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? சொல் பார்க்கலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த குழப்பமும் போராட்டமும்? உன் சாயப்பாவை நம்பிக்கையோடு முழு மனதாக ஏற்றுக்கொண்ட பின் உன் மனதில் ஏன் இத்தனை போராட்டம்? எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு,
நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து என்றும் உன்னை என் அறிவால் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து என்றும் உன்னை என் நட்பால் நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல கடவுளாக இருந்து என்றும் உன்னை என் அருளால் காத்து கொண்டே இருப்பேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டே இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தையே. பின் உன் உள்ளமே நான் வசிக்கும் சீரடியின் இல்லமாக மாறிவிடும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இனி என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். ஆரம்பித்த தருவாயிலேயே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக நிகழும். உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். மறுத்தே உன்னை விட்டு ஓடிவிடும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும். எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். பாபா அனைத்தையும் நமக்காக செய்து கொண்டே இருப்பார். எதற்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக நீ இருந்து பார். அப்பொழுது உன் வாழ்வில் நீ வியக்கத்தகு மாற்றங்களை நிச்சயமாக காண்பாய். அதை விடுத்துவிட்டு என் வழியில் தடை வந்துவிட்டதே என்று அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால்
உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. வீணாக உன் கண்ணீரை வீணாக்காதே. தேவையில்லாத விஷயத்துக்கு மனதை போட்டு குழப்பிக்கொள்வதும் தேவையில்லாமல் கண்ணீரை வீணாக்குவதும் தான் உன்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அதை முதலில் மாற்றிக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. காரணம் இருந்தாலும் கவலைப்படாதே. காரணமே இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதல்ல, மாற்றப்போவதும் அல்ல. எதையும் உன்னால் மாற்றவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. இன்னும் சில நாட்களில் எல்லாமே மாறும். நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள்.
எல்லாமே நம் வாழ்வில் கூடிய விரைவில் மாற்றம் பெறும். நமக்கான நல்ல விஷயங்கள் நம் வாழ்வில் நடைபெறும் என்ற எண்ணமே போதும் உன்னை நல்வழி படுத்திக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. உன்னுடைய நிகழ்காலத்திற்கு என்ன தேவை, உன்னுடைய வருங்காலத்திற்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய இறுதி வெற்றி உறுதியாகும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை உனக்காகவே விடியும். உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். நீ இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? இதை முழுவதுமாக கண்களை மூடிக்கொண்டு கேள். இதை கேட்கும் பொழுதே உன் உடம்பு மெய் சிலிர்க்கிறதா என்று பார். அப்படி நடந்தால் நீ விரும்பியது அனைத்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். கவலைப்படாமல், வேதனைப்படாமல் உனக்குரிய வேலைகளை, உனக்குரிய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சேர வேண்டிய நேரத்தில், சேர வேண்டிய தருணத்தில் அதை நிச்சயமாக உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன். நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை மிக அவசியம். இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போன்றது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்புதான். எல்லோருக்கும் இது சர்வசாதாரணம்தான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கான முடிவு நிச்சயமாக இருக்கும். துன்பம் என்று வந்துவிட்டால் அதற்கான இன்பம் நிச்சயமாக இருக்கும். நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர்
கைவிடப்படுவதும் இல்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கடைப்பிடி. கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடு. விதி உன் வாழ்வின் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்தாலும் சரி, தைரியத்தோடு இரு, எதிர்த்து நில். அனைத்தையும் வெல்லலாம் நிச்சயமாக. ஒரு முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டுமா சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். காத்திருப்பதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாகவே இருக்கிறது. வேதனையை தாங்க முடியவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் இந்த போராட்டங்களோடு வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய், புலம்புகிறாய், என்னிடம் வந்து கண்ணீர் சிந்துகிறாய். என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு தருவதற்காகவே இருக்கிறேன். காலத்தின் கட்டாயம் நான் உன் தந்தையாக, உன் குருவாக, உன் தாயாக, அனைத்துமாக உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. அதே போல நீ என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய குழந்தையாக, என்னுடைய பொக்கிஷமாக, என்னுடைய பக்தனாக கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டமே. உன்னுடைய பாதையை நான் தான் வடிவமைத்து கொடுத்தேன். உன்னுடைய பாதையில் நீ நடப்பதற்கான உன்னுடைய அடியையும் நான் உனக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் நான் அதை தகர்த்து எறிந்து உனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் உனக்கு சரி செய்து வைத்திருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. நான் வளர்ந்து விட்டேன். நான் சிறு குழந்தையல்ல. நான் என்னுடைய அடியை எடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் எனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் செய்கிறீர்களே என்று கேள்வியும் சில சமயம் என்னிடம் வந்து கேட்கிறாய். இந்த நிமிடம் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை சற்று சிந்தித்துப் பார். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை சற்று நிதானமாக சிந்தனை செய்து பார். நீ என்னதான் வளர்ந்தாலும், என்னதான் வெற்றியை அடைந்தாலும், கோபுரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்தாலும் நீ எனக்கு குழந்தைதானே. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் உன் தந்தையாகிய உன் சாயி தேவாதானே.
உன் மனதை காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை துன்பமடைய வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். பொறுத்து கொண்டிரு. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி. சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சொல்லும் என் பிள்ளையே, அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டிய வேலையை பார்த்து கொண்டிரு. நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உனது வார்த்தைக்காகத்தான் உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தையும் நான் செய்வேன். என்னிடம் உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது நீ சொல்லாமலேயே உன் அப்பா அறிந்து கொள்வேன். ஆனாலும் உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அதீத நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு என்று தான் சொல்கிறேனே தவிர அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என்று நான் கூறவில்லை. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நீ சொல்லாமலேயே அறிந்து கொண்டு அனைத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றியமைக்கும் வேலையை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். அதுவும் முடியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அதை ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்து கொண்டே இருப்பதால் உன் மனம்தான் குழப்பமடையுமே தவிர எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வருகிறதோ, எது உன் வாழ்வில் அடைகிறதோ, உன்னை அடைகிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்திக் கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துகிறதா? வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நான் அடிக்கடி கூறுவது, இங்கு எதுவுமே நிரந்தரமே அல்ல. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை சிந்தித்து நீ செயல்பட ஆரம்பித்தால் மற்றவர்கள் பேசுவதை தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழவே முடியாது. யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. உன்னை சுற்றி நண்பர்களும் உறவுகளும் இருந்தால், உன் மனதிற்கு பிடித்தமான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள். உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து
உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன்.